வணக்கம். என் கையில இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம். இது இப்ப பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு வசனத்தை சென்சார் போர்டே பயப்படக்கூடிய அளவிற்கு அது என்ன பெரிய வசனம்? ஏன் தீ அப்படின்றத நீதின்னு மாத்தணும்? தீ பரவட்டும் அப்படின்னு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா எதுக்கு சொன்னாரு? ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அது சொல்லப்பட்டதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனா உண்மையாகவே தீ பரவட்டும் அப்படின்ற சொல்லை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா எந்த சூழலில் சொன்னார்? இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, தந்தை பெரியார் தான் இந்த மாதிரியான தமிழில் எழுதப்பட்ட காப்பியங்களாக இருக்கட்டும், இல்ல புராண இதிகாசங்களாக இருக்கட்டும், பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய மக்களை பிரித்தாளக்கூடிய ஒரு வர்ணாசிரம மனதர்மத்தை பெரியார் தான் எதிர்த்தாரு. இந்த மாதிரியான இந்துக்கள் மனது புண்படக்கூடிய செய்திகள் எல்லாம் தந்தை பெரியார் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி மேலோட்டமாக பேசுவாங்க. ஆனா ஏன் பெரியார் இதெல்லாம் எதிர்த்தாரு அப்படின்னு நம்ம உள்ளார்ந்து வாசிச்சோம்னா, மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய பற்றின் காரணமாகவும், மனிதநேயத்தின் அடிப்படையிலும், மனிதத்தின் அடிப்படையிலும் எல்லாரும் சமம், ஜாதி இருக்கக்கூடாது, பேதங்கள் இருக்கக்கூடாது, ஒருவரை ஒருவர் தாழ்த்தக்கூடாது, அதை தாழ்த்துவதற்கு எதெல்லாம் காரணமாக இருக்கோ இது அதுன்னு கிடையாது, எதெல்லாம் மனிதனை பிரித்தாழ்கிறதோ அது எல்லாவற்றையும் நான் எதிர்க்கிறேன் அப்படின்றதுதான் தந்தை பெரியாருடைய மனிதநேயத்தின் உச்சம். அந்த பார்வையில் தான் பெரியாருடைய முதன்மை மாணாக்கராக, பெரியாருடைய முதன்மை தளபதியாக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் எதையெல்லாம் எதிர்த்தார், எதன் பொருட்டு எதிர்த்தார், எந்த சூழலில் இந்த வார்த்தைகளை உச்சரித்தார், இந்த சொற்களை சொன்னார், அன்று சொன்னது இன்னைக்கு வரைக்கும் ஏன் டெல்லி நாக்பூர் வரை அதிர்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, உங்களுக்கு நான் பரிந்துரைக்கக்கூடிய இந்த புத்தகம் தான் தீ பரவட்டும். இது 49வது புத்தக காட்சியில பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் ஸ்டால் நம்பர் F36ல கிடைக்குது. நிச்சயமாக இளைஞர்கள் வாங்கி படிக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஐயோ எனக்கு இது கிடைக்கல, அது இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர்களுடைய படத்துக்கு சென்சார் கிடைக்காததுக்கும் இந்த படத்துல இந்த வார்த்தை எடுக்கப்பட்டதுக்கும் பாரதூரமான வித்தியாசம் இருக்கிறது. இதுதான் உண்மையான தமிழ்நாட்டின் அரசியல். இதுதான் ஆரிய திராவிட போர். திராவிடத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, திராவிடம் தமிழர்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, திராவிடம் தமிழர்களுக்கான சுயமரியாதை எவ்வளவு பேசுச்சுன்னு புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த புத்தகத்தை படியுங்கள். நான் தனிப்பட்ட முறையில் இதை இளைஞர்களுக்கு பரிந்துரைக்கிறேன். நன்றி.